இந்திய மக்களுக்கான நீதி கேட்டு நெடும்பயணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நடைப்பயணத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது வருகின்ற 14ஆம் தேதி ஜனவரி மாதத்திலே தொடங்க இருக்கின்றார். கிழக்கு பகுதியாக இந்திய நாட்டினுடைய கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய மணிப்பூர் மாநிலத்திலே இருந்து ஆரம்பித்து மேற்கு கரை ஓரமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்திலே மும்பை பகுதியிலே முடிக்க இருக்கின்றார்கள். இந்த பயணமானது மக்களுடைய எண்ணத்திலே ஓடக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கும் அதற்கு உண்டான நீதியை பெறுவதற்குமான ஒரு பயணம் என்று சொல்ல வேண்டும். அந்த பயணத்தில் நம்முடைய இந்திய தேசிய காங்கிரசுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அந்த பயணத்திலே முழுமையாக கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் அவரோடு இணைந்து மற்ற மூத்த தலைவர்களும் பங்கேற்று அதை தொடங்கி வைத்திருக்கின்றார். அந்த முக்கியமான நீதி கேட்பு என்று சொல்லக்கூடியது இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு என்று சொல்லப்படும். படித்துவிட்ட பொறியாளர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைப்பாடு வந்து இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் இன்றைய தினம் ஆட்டோ ஓட்டிக்கொண்டும் டாக்ஸி ஓட்டிக்கொண்டும் பல்வேறு டியூன் போன்ற வேலைகளுக்கும் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுகிறார். அவர்களுக்கு உண்டான உரிய வேலைகளை இந்த அரசாங்கம் தரப்படவில்லை. அதன் காரணமாக அவர்களுக்காக ஒரு நீதி கேட்டு ஒரு பயணம் என்று சொல்லுவது. அது மட்டுமல்ல, அந்த இந்திய நாட்டினுடைய அனைத்து சொத்துக்களையும் இந்திய அரசாங்கம் தன்னுடைய நண்பர்களுக்கு தாரை வார்த்து அவர்களை பெரும் பணக்காரர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஏழை மக்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பையும் தருவதற்கு தயங்கிக் கொண்டு தராமலும் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நியாயத்தை கேட்பதுதான், இந்த நீதியை கேட்பதுதான் இந்த நீதியினுடைய நெடும்பயணம் என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இவர்கள் எல்லாம் கடுமையான கடன் தொல்லையிலே அவதிப்பட்டு தங்களுடைய உடைமைகளை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் உண்டான நீதியை கேட்டு இந்த நெடும்பயணம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறிய நடுத்தர வியாபாரிகள், தொழிற்சாலை, MSME என்று சொல்லக்கூடிய சிறிய தொழிற்சாலைகள் தினம் கடன் தொல்லையிலே அவதிப்பட்டு அவர்களால் முழுமையாக இந்த தொழிலை செய்ய முடியாமல், வாணிபத்தை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இந்த தினம் வந்திருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால், இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களை இந்த அரசாங்கம் தன்னுடைய நண்பர்களுக்கு தாரை வார்த்து தந்திருக்கிறார். சிறியவர்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் எந்த விதமான சலுகையும் செய்யவில்லை என்று இந்த நேரத்திலே மக்கள் நினைக்கின்றார்கள். அவருடைய நியாயத்தை கேட்கின்ற விதமாக இந்த பயணம் அமைந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய பெரிய கேள்வி. மணிப்பூரிலே நடந்த அந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லோருக்குமே தெரியும். அங்கு பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் எவ்வளவு மோசமானவை என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த பெக்னி என்று சொல்லக்கூடிய இந்த குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு நடந்த துயரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அவர்களை விடுதலை செய்து இன்றைய தினம் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பெண்மணியானவள் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அதில் தடையை பெற்று அவர்களை மறுபடியும் சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பேட்டி பச்சாவோ என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் எவ்வளவு போலியானது என்பதை காட்ட வேண்டும். அந்த பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்காக, நியாயத்தை கேட்பதற்காக இந்த பயணம் என்று சொல்ல வேண்டும். அதே போல அந்த அரசியல் காரணமாக எல்லோரையும் பழிவாங்குகின்ற நிலைப்பாடுகள், அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அந்த சமுதாயத்தினுடைய குறைபாடுகளை எல்லாம் எடுத்து கூறுகின்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது. அந்த தாக்குதலை கண்டித்தும் அவர்களுக்காக நியாயம் கேட்டும் இந்த நடைபயணம் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நடைபயணத்தை, நீண்ட நெடும்பயணத்தை, நியாயம் கேட்டு இருக்கக்கூடிய இந்த பயணத்தை, நீதி கேட்டு நடக்கக்கூடிய இந்த பயணத்தை இன்றைய தினம் நாம் தொடங்க இருக்கின்றோம். வருகின்ற 14ஆம் தேதி மணிப்பூரில் இருந்து தொடங்க இருக்கின்றார்கள். அதற்குரிய காவல்துறை. அதே போல மோடி அரசாங்கம் இங்கு இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளை எல்லாம் சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய அரசியல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பையே சிதைக்க வேண்டும், உருமாற்ற வேண்டும், புதிதாக ஒரு சட்ட முன்வரைவை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக சமூக நீதியை அழிக்கக்கூடிய நிலையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படிப்பட்ட அநியாயங்களை தட்டி கேட்க வேண்டும், நியாயத்தை பெற வேண்டும், நீதியை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நெடும்பயணம் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அநீதிகள், சமூகத்திலே இருக்கக்கூடிய அநீதிகள், அதே போல ராஜ்ய நீதியிலே இருக்கக்கூடிய அநீதிகள், இவற்றையெல்லாம் தட்டி கேட்பதற்காக மக்களுக்காக இந்த நடைபெறும் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். வருகின்ற 14ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 20ஆம் தேதி மும்பையிலே இதை முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றார்கள். இதன் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், சமூகத்திலே அவர்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். அதன் முகத்தான் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவிப்பதற்காக இந்த தினம் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அதாவது சென்ற ஆண்டு மே நேரத்திலே ஏறக்குரிய கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பித்து காஷ்மீரம் வரை ஏறக்குரிய 3600 கிலோமீட்டர் பயணத்தை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். ஏறக்குரிய 170 நாட்கள் தன்னுடைய பயணத்தை செய்திருக்கிறார். அதன் மூலமாக அன்பை விதைத்து அங்கு இருக்கக்கூடிய நன்மை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை கொண்டு வந்தார்கள். இந்த பயணமானது ஏறக்குரிய 66 நாட்கள், ஏறக்குரிய 6700 கிலோமீட்டர் தூரம், அதே போல 110 மாவட்டங்கள், 15 மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பயணம் வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை வெளியிடுவதற்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற இந்த நேரத்தை பாரத நாட்டினுடைய நீதி கேட்டு நெடும் பயணம் என்று சொல்லக்கூடிய 2வது பயணத்தினுடைய திட்ட அறிக்கையினை தினம் தந்திருக்கின்றோம். இதன் மூலமாக வருகின்ற ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தொடங்கி மணிப்பூரிலே தொடங்கி மும்பை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய நகரத்திலே இதை முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றார்கள். அது மார்ச் மாதம் 20ஆம் தேதி முடிவடையும். ஏறக்குரிய 66 நாட்கள் இந்த பயணம் தொடர இருக்கின்றது. ஏறக்குரிய 6700 கிலோமீட்டர் அளவுக்கு பயணம் செய்ய இருக்கின்றார்கள். 115 மாவட்டங்கள் இதிலே கடந்து செல்கின்றார்கள். ஏறக்குரிய 15 மாநிலங்களை கடந்து சென்று இந்த நீதி பயணத்தை நடத்தி இருக்கின்றார்கள்.
ஆகவே இந்த பயணத்திற்கு உண்டான அறிக்கையை முழுமையாக உங்களுக்கு தந்திருக்கின்றோம். மக்களிடத்திலே இதை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில்